வெள்ளிமலைக்கு வரான். சின்னவனே வெள்ளிமலை எங்கம்மா இருக்கு? வெள்ளிமலை எங்க இருக்கு? தெரியலையே. கல்படி குளம் இருக்கு இல்லையா? ஆமா கல்படி குளம் இருக்கு. ஆமா கல்படி குளம் எங்க இருக்கு? வெள்ளிமலையில இருந்து கீழே இருக்கு. வெள்ளிமலையில இருந்து வழி எங்கேயா வேணும் வாங்க கட்டுதான் வழி நடக்கணும். மேல இருக்கு கீழே இருக்கு கல்படி குளத்துல இருந்து வெள்ளிமலை பாருங்க மேல தெரியும். சரி அது வெள்ளிமலையில இருந்து கீழே பாருங்க தெரியாம நினைக்கிறேன். இது வெள்ளிமலை நான் சொல்றது அங்க சதுரகிரி மலை பக்கம் இருக்கு. ஆமா சதுரகிரி மலை பக்கம் இருக்கு. மதுரை மாவட்டமா வேளாங்குச்சி. மகிடா சுரநாடவன் காடு மனம் மகாந்திரம் ஒன்று முகடு ஆறு அடவி சாலை சோலை ஒன்றாக கிடந்து எல்லாம் நடந்து வெள்ளிமலை ஓரத்தே வந்து நினைக்கிறான். இதுதான் நம்ம தவம் செய்வதற்கு சரியான இடம். ஏன்னா தவம் செய்யும் போது எந்த விதமான ஒரு சலசலப்பு நமக்கு வரக்கூடாது. ஒரு சட்டம் இருக்கக்கூடாது. அமைதியா இருக்கணும். எப்படி அவன் வந்து புயல் பொங்கிட்டான்னா புயல் அவனால இடைஞ்சல் கிடையாது. அவ்வளவுதான் உண்டு. வேலை முடிச்சப்பறம் ஒரு இங்க என்ன வேலைங்க சத்தம் போடுவானா? ஒரு சத்தம் போட முடியும். பெட்டிக்காரர் என்ன சும்மா சிக்னல் கொடுத்துட்டே யாருக்கு? மாறி போயிடாது. ஓ அப்படியா? இதுக்கு மேல என்ன தெரியாது. அவருக்கு தெரியாதா? உனக்கு தெரியாது. நீ நான் சொல்லலாம் அப்படி என்னைய மாட்டி கொடுத்தா இருந்தாலும் அதுக்கப்புறம் யாரு அப்படியா? 24 மணி நேரம் போன கதவே வச்சு என்ன செய்ய கலெக்டர் போன கூட ஃப்ரீ ஆகுது. அவன் போன ஃப்ரீயா அவனுக்கு எப்ப பார்த்தாலும் தொடர்புல இருக்காருன்னு தான் வருது. எனக்கு எங்க தெரியும்? பேச உனக்கு தானே தெரியும். அப்படியா? யாரு கூட? நம்ம ஊருக்கு நல்லவன். அந்த வேலைகளில் வேறு தவம் செய்வதற்கு தகுந்த இடம் வெள்ளிமலை சார்புதான். அப்படி நினைத்த மகளா சொல் என்ன செய்யலாம் பாருங்க. நான் ஒரு ரெட்டி சகுந்தத்தி செப்பல்ல குணமும் வைத்து மேல வைத்தாரா விட்டு வைத்தாரா விலகை மேலையோ ரகத்தை நானோ வைத்தாரா சொந்த ஊசி நாட்டி வைத்தாரா ஊசி வேற ஊசி வைத்தாரா ஊசி வைத்தாரா சொந்த ஊசி வேறாக சங்கடிகை வைத்தாரா ஊசி வேற காலை வைத்தார் ஊசி வேற காலை வைத்தார் இருப்பதாக செய்தவாரா ஊசி வேற காலை வைத்தார் ஊசி வேற காலை வைத்தார்
நானூறு சவுக்கத்துல ஒரு ஓம குண்டத்தை வெட்டி வைக்கிறான். அந்த ஓம குண்ட வேள்வியான வெண்டி அந்த வேள்வியிலே பாருங்க நாங்க மரம், வேங்க மரம், முங்க மரம், புளிய மரம், பூலாத்தி கட்டை, இப்படிப்பட்ட கட்டைகள் எல்லாம் வெட்டி கொண்டு அடிக்க ஒன்னா வெட்டி கொண்டு போடுறேன். அக்கினியை வளர்ந்தான். சரி, அக்கினி வளர்வதற்காக நெய்ய விட்டான், பாலை விட்டான், தேவை விட்டான், மாவிலையாக சூடாக வைத்தான். குடம் குடமா வெளியில கொண்டு நெய்ய ஊத்துறேன். குடம் குடமா ஊத்தா இருந்து அணைஞ்சு போயிடாது. ஏமா பால் விட்டா, தேனை விட்டா, விட்டா, நெய்ய விட்டா, விட்டா. உள்ள யாராவது கேட்டாங்களா? கேள்வி கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்களா? குடம் குடமா பால் விடும்போது அவன் கேட்டான். அதானே நீ ஏன் கேட்ட? கொடகுடமெல்லாம் விட்டாச்சு. அப்புறம் என்ன? அந்த அக்கினி மந்திரே 1000 வளத்துல ஒரு கம்பத்தை நாட்டி வச்சிருக்கு. ஒரு கம்பி அந்த கம்பத்தின் மேலே ஆமை போல பலகை போட்டு, ஆமா சரி, தலைவாழைகளை பரப்பி அதுல சம்மா நெல்லை வைத்து, சரி, நெல்லு மேல செப்பு குடம், குடத்து மேல தேங்காய், தேங்காய் மேல ஒரு மாங்காய், மாங்காய்க்கு மேல பாக்கு, பாக்கு மேல மணிமிளகு, மிளகு மேல சீரகம், சீரகம் மேல ஊசி, ஊசி மேலே ஊசி, ஊசி மேலே ஊசி, 9 ஊசி, தங்க ஊசி, அதுல ஒரு எலுமிச்சம்பழம், அதுல ஒரு கால், மறுகால் தாள் என்று சொல்லக்கூடிய துணை மீது வைத்து தவறிக்கிறான். என்னன்னு முதல்ல ஒரு தலவாழ வெளிப்படுத்து. முதல்ல குண்டு வெட்டி இருக்கேன். எவருக்கு? இந்த அக்கினி குண்டம், யாக குண்டம். ஆமா சரி, அங்க அது வரும்போது தவத்துக்கு புறப்பட்டு வந்தவன் ஒரு 1000 முழத்துல சவுக்கடியில குண்டமானது வெட்டணும். சரிதான். சபக்க குண்டம். ஆமாப்பா. அதுக்கு யாராவது ஆளை கூட்டிட்டு வந்தாரு? அதானே. இல்ல லாரியில 1000 கணக்கில் ஆளு கொண்டு கூட்டு வெட்டணும். ஆளை கூட்டு வந்தானே, அவன் ஒருத்தரையும் கூட்டு வர முடியல. அவனுக்குள்ள ஆளே அவனுக்கு வராது. நீ உங்க அண்ணன் தம்பி அவனே கூட்டு வந்தியா? ஒரு பயம் அவன் மச்சானே குண்டு வெட்டணும். யாருக்கு? வேறு. சரி, ஆளை கூட்டி வந்தியா? இல்லப்பா. அண்ணா சிரிச்சு இருந்தாம்ல. ஆமா, அவனா குண்டு வெட்ட ஆளு உண்டு தானே? இல்லையே. இல்ல, உன் பக்கத்துல இருக்க உங்க அக்கா அவளா குண்டு வெட்ட ஆளு உண்டு தானே? அவங்க கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வர மாட்டாங்க. வெட்டிக்காரன் புதுசா வந்தவன் அவனாவது குண்டு வெட்ட ஆளு உண்டு தானே? எங்க அவனு விஷயம் தெரியாது அந்த இடத்துல குண்டு வெட்டணும்னு. இல்லைன்னா அதுக்குள்ள ஏற்பாட முடியாது வந்துருமா? அப்ப குண்டு வெட்டத்துக்கு ஆளே வரல. 1000 முழத்துல ஒரு பெரிய குண்டம், 1000 முழத்துல கம்பம், ஒரு கம்பு, சொந்த கம்பத்தை கொண்டு நாட்டி வச்சிருக்கான். குண்டு வெட்டாம நட்டுனா? ஆமா, குழிய வெட்டிட்டா 400 அடி சவுக்கத்துல குழி, அழகாகிய ஒரு கம்பம். என்னன்னு கொஞ்சமா யோசிச்சு பாரு. சொல்லுங்க. 400 அடி சவுக்கம், 1000 முழம் கம்பம் எப்படி நாட்டுவான்? அதானே. அது எப்படி நாட்டுவீங்க? கொண்டு வந்தா 500 அடி கீழே இருக்கு. எப்படி குழி தோண்டனா? அப்ப அது கொஞ்சம் கஷ்டமான வேலை இல்லையாப்பா? ஆமா, கம்பிட்ட போய் வேலை கொடுத்தான். சேசிப்பை கொண்டு ஒரு குழியை தோண்டிடுவான். அது சரி. உள்ள கம்பா நாட்டிடலாம். அது ஒடுக்காரங்க தெரியும். அது சரி. ஆனா தவத்துக்கு வந்தவன் அதெல்லாம் கொண்டு வர மாட்டோம்ல. எப்படி வருவான்? அதானே. வேற என்ன கொண்டு வந்தா? அது மட்டுமா? வேற அந்த அக்கினிக்கு மத்தில ஒரு பெரிய கம்பத்தை நாட்டி வச்சிருக்கதா சொல்றாங்க. 1000 முழத்துல ஒரு பெரிய கம்பத்தடி. ஆமா. வேற என்ன கொண்டு வந்தா? அதுக்கு மேல அழகான ஒரு ஆமை போல ஒரு பலகை போட்டுருக்கு. ஆமா, ஆமை பலகை. இதெல்லாம் கொண்டாடி வந்தாங்க. எப்படி வரும்? அப்ப இதெல்லாம் கொண்டு வந்ததா சொல்றாங்களே, இதுக்கு பொருள் என்னன்னு? அவன் எப்படி கொண்டு வருவான்? அதானே. ஆமை பலகை அப்படின்னு சொன்னா குறுங்கட்டி பலகை. ஆமா, நம்ம இப்ப உட்கார்ந்து இருக்கோம்ல. ஆமா. நான் இல்ல, நீங்க அக்கா தங்கச்சி 2 பேரும், அவன் சபையிலக்காரன் 1. அக்கா தங்கச்சி 2 பேரும். தங்கச்சி இல்லையா? மைனியா? ஆமா. சித்தியா? பெரியம்மா. மாமியா? மூத்தம்மா. ஓ, மூத்தம்மையா? அப்பதான். அழகா யாரு எவ்வளோ? சரி, எப்படி பலகை போட்டு உட்கார்ந்துருக்கீங்க. இதுதான் ஆமை பலகை. சரி, இதுக்கு மேல ஒரு தலைவாழை இலை. ஆமா, தலைவாழை இலை மேலே சம்பா நெல்லை பரப்புகிறார். ஆமா, சம்பா நெல்லை மேலே என்ன பரப்புறா? செப்பு குடம். செப்பு குடம். ஆமா. அந்த குடத்தின் மேலே தேங்காய்க்கு மேல மாங்காய்க்கு மேல பாக்கு. ஏம்மா, செப்பு குடம் எப்படி இருக்கும்? செப்பு குடம் எப்படி இருக்கும்? அதுக்கு மேல ஒரு தேங்காய் வச்சிடலாம். ஆமா, குடும்பியோடு ஒரு தேங்காய் வைக்கலாம். வச்சலாம். அதுக்கு மேல ஒரு மாங்காய் நிக்குமா? ஆமா, நின்றுருக்க.
ஆமா வச்சதுனால தானே சொல்லுதேன். ஒருவேளை கொடுமை எடுத்திருப்பாங்க. குடுமி எடுத்தாலும் எடுக்கலையே தெரியலையப்பா. எனக்கு என்ன டவுட்னா என்ன மாங்காய் வச்சிருப்பான் அப்படின்னு யோசிச்சேன். ஒட்டு மாங்காய் வச்சிருக்கேன். என்னத்தை திப்போமோ அதானே சொல்லுவோம். ஆமா அவனுக்கு எது பிடிக்குமோ அதானே அங்க வரணும். வருமில்ல வரும். அப்ப ஒட்டு மாங்க கொடுமைக்கு மேலாம் நிக்கும். கண்டுபிடிப்பு சப்ப மாங்காய் நிக்காதான் ஒட்டு மாங்காய் நிக்குமா? கப்ப மாங்காய். சரி சரி நிறைய படிச்சிருக்கோம். ஆமா அப்ப நம்ம நிறைய தெரியும். கண்டிப்பா. அதுக்கு மேல நினைச்சேன். அதற்கு மேலே ஒரு மரப்பாக்கு மரப்பாக்கு மேலாக மணிமிளகு மிளகுக்கு மேலாக சீரகம் சீரகத்துக்கு மேல ஊசி ஊசிக்கு மேல எலுமிச்சம்பழம் அந்த எலுமிச்சம்பழத்துக்கு கால் காலு. ஆமா ஊசிக்கு மேல 9 ஊசி. அம்மாடியா அந்த காலுக்கு மேல ஊசிக்கு மேல கால் தூக்கி வச்சேன். வச்சு ஒத்த கால தவம் இருக்கானப்பா. எப்படி இருக்கிறான்? அந்தரமா அதுக்கு தவம் புரிகிறான். ஏகப்பட்ட தவம் புரிந்திருக்கான். ஆமா இதெல்லாம் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்குல்ல. ஆமை போல மலை என்று சொன்னால் அவனுடைய மனது அத்தனை பொருட்களும் அங்கு கொண்டு வந்து தவம் இருக்க முடியுமா? எல்லாத்தையும் தவம் இருந்த மன்னன் மகிழானவன் கேட்கும் போது பதில் இல்லை. தவம் இருந்தான் மன்னன் மகிழனானவன். அப்படி கடும் தவமானது புரிந்து வரக்கூடிய வேளையில் 12 வருடமாக தவம் இருக்காயா. அவர்கள் தவமானது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? காற்றடித்து மணல் கூடி கரையாம்புற்றாண்டு எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமா கால்மாட்டிலே முளைத்தவரம் தலைமாட்டிலே பூச்சொரிகிறது. தலைமாட்டில் முளைத்தவரம் கால்மாட்டில் பூச்சொரிகிறது. இது தூண்ட மர கட்டை என்று சொல்லி புலி கட்டவா யாழி சிங்கம் இப்படிப்பட்ட மிருகமெல்லாம் அதுல மேரிய வந்து சொரியாகிறது. அந்த வேளையில் மகிழாசுரனுடைய தவமானது கைலாச மாமலையிலேயே தெரிகிறது. எப்படி வாருங்கள்? ஆதி ஒன்றும் கையிலே ஆதி சிவனே ஆதி சிவனான